என்னாச்சு? மீன் கிடைக்குது மாமா. ஹலோ. ப்ரோ, நானும் கணேசனும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மெக்கானிக் ஷாப்பே இல்ல ப்ரோ. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாருங்க, மெக்கானிக் ஷாப் எதனா இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் பஞ்சர் போடுறவனே இருந்து கூட்டுவாங்க. ஓகே ப்ரோ. என்னாச்சு மாமா? பஞ்சர் போடுற கடை எதுவும் பக்கத்துல இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்க சொன்னேன். சரி, போலாமா? ஆமா, இப்ப எங்க போறோம்? அருணும் கணேசனும் பஞ்சர் போடுறவரை கூட்டு வர வரைக்கும் நம்ம அப்படி சும்மா நடந்துட்டு இருப்போம். தம்பி, யார் பாது? ஒரு புதுசா இருக்கு. புதுசு தாங்க. கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. எங்க தம்பிங்க 2 பேரும் பஞ்சர் போடுறவங்களை கூட்டு வர போயிருக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, சும்மா நடந்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்க பாத்தன? அந்த கார உங்கது? ஆமாங்க. இது யாரு? உன் மொஜாதியா? ஆமா. தம்பி, ராத்திரி நேரத்துல அப்படி பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நிக்கிறது பாதுகாப்புல தம்பி. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவங்க பஞ்சர் ஓட்டிட்டு வர வரைக்கும் அங்க வந்து கொஞ்சம் தங்குறீங்களா? போலாம் மாமா. என்னப்பா யோசிக்கிற? சரிங்க, நீ போய் முதல்ல ஏறு. சரி சரி, பொழுது போறோம். பொது சுமந்து வந்த மாடு, அதனால சிரமப்படுத்த வேணாம். ஒருத்தர் மட்டும் மேலே உட்காந்துங்க, ஒரு ஆள் பின்னாடி நடந்து வாங்க. நீ உட்காந்துட்டு வா, நான் நடந்து வரேன். இல்ல மாமா, நான் வண்டி பின்னாடி நடந்து வரேன், நீங்க உட்காந்துட்டு வாங்க. உன்னை நடக்க விட்டு நான் ஹாயா உட்காந்துட்டு வருவேனா? அதெல்லாம் முடியாது, நீ ஏறி உட்கார். நீங்க நடந்து வரும்போது என்னால மட்டும் எப்படி ஹாயா உட்காந்துட்டு வர முடியும்? நீங்க ஏறி உட்காருங்க மாமா. நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா? ஏறி உட்கார். உங்களுக்கு நடந்து பழக்கம் கிடையாது மாமா, உங்களால நடக்க முடியாது. எனக்கு கல்லு மண்ணுல நடந்து பழக்கம் இருக்கு, நான் நடந்து வந்துருவேன். ஏன், நான் வானத்துல இருந்து குதிச்சனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஏறி உட்கார். புருஷன் மொஜாதினா இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விடுவாம பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, 2 பேரும் இருக்கீங்க. வா. ஏன் மாமா போனை ஃப்ளைட் மோட்ல போடுறீங்க? காரணமா தான். பார்வதி வீட்டை விட்டு போயிட்டான்னு நிம்மதியா இருந்த, இப்ப மறுபடியும் வந்துருவா போல இருக்கே. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ. என்ன மித்ரா, பார்வதி திரும்ப வந்துருவாங்கிற டென்ஷன்ல இருக்கியா? ஆமா, யார் நீ? இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் உன்னோட நிழல் மாதிரின்னு. உன்னை சுத்தி நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியாம இருக்காது. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்ப நீ போன் பண்ண? உன்னோட அழகான ஒரு செல்ஃபி எனக்கு வேணும். என்னது, செல்ஃபியா? ஆமா, செல்ஃபி தான். ஆனா சாதாரணமான செல்ஃபி எடுக்க கூடாது.
அகிலாண்டேஸ்வரி மேடம் ரூம்ல இருக்கிற பரம்பரை செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு அழகான ஸ்மைலிங் ஃபேஸோட கியூட்டா ஒரு செல்ஃபி எடுத்து உன்னோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற. என்ன விளையாடுறியா? என்னால அகிலா ரூம்குள்ள போய் பரம்பரை செயின் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுக்க முடியாது. வேணும்னா பரம்பரை செயின் இல்லாம செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன். நான் ஒன்னும் உன் மூஞ்ச பாக்குறதுக்கு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லல. உன்னோட டாஸ்கே பரம்பரை செயின் எடுத்து உன் கழுத்துல போட்டுக்கணுங்கிறது தான். அது முடியாதுன்னு சொன்னா எப்படி? அகிலா ரூம்குள்ள போய் பரம்பரை செயினை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்னால அது முடியாது. என்ன பேபி இப்படி சொல்லிட்ட? ரிஸ்க் எடுக்கிறதுல உனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஆச்சே. இல்லனா அகிலா மேடம் குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணி அவங்க வீட்லயே வந்து உட்கார்ந்திருப்பியா? இல்ல மாட்டேன் முடியாது அப்படிலாம் என்கிட்ட நீ சொல்லவே கூடாது பேபி. அத சொல்ற நிலைமையில நீ இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் கேட்ட மாதிரி பரம்பரை செயினை போட்டு செல்ஃபி எடுத்து உன்னோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற. அப்படி இல்ல 11வது நிமிஷம் உன்னை பத்தின ஆதாரம் அகிலா மேடம் செல்லுக்கு போகும். என்ன சொல்ற? சரி, ட்ரை பண்றேன். ட்ரை பண்றதுல வேண்டாம், எனக்கு செல்ஃபி வேணும். அதுவும் அந்த பரம்பரை செயினோட. மைண்ட் இட். யாராவது வரதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சிடலாம். மித்ரா, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நான் இல்லாதப்போ ஏன் ரூமுக்குள்ள நுழைஞ்சி பரம்பரை செயின் எடுத்து போட்டுக்கிட்டு அதுவும் செல்ஃபி எடுப்ப? சாரி ஆண்டி, இந்த செயினை போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணா நிறைய லைக் கிடைக்கும் ஆண்டி. அதுக்காக தான் இப்படி பண்ணேன். என் பரம்பரை செயின் உனக்கு வேடிக்கை பொருள் ஆயிடுச்சா? முதல்ல உன் கழுத்துல இருந்து அந்த செயினை கழட்டு. கழட்டு. என்ன பாக்குற? வெய்யாத.
பார், என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வந்து இந்த மாதிரி உரிமை கொண்டாடுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். புரிஞ்சுதா? Out! Get out! ஹலோ, என்ன மித்ரா, அகிலா மேடம் கொடுத்த ஒரு அறையிலே உன் கண்ணம் இப்படி கண்ணி போச்சு? உன் கண்ணம் ரொம்ப பிஞ்சு கண்ணமா இருக்கும் போல இருக்க. அகிலா கையால அரை வாங்க வைக்கதான் நீ பிளான் பண்ணியா? பின்ன பரம்பரை செயினை உன் கழுத்துல போட்டு அழகு பாப்பன்னு நினைச்சியா? முட்டாள், அடி முட்டாள். இப்போ உன் கண்ணத்தை செல்ஃபி எடுத்து உன்னோட இன்ஸ்டாகிராம்ல போடு, நிறைய லைக்ஸ் விழும். ஓகே பேபி, இன்னைக்கான உன்னோட டாஸ்க் முடிஞ்சு போச்சு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீயும் போய் நிம்மதியா தூங்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி போன்லாம் தூக்கி வீசிட்டு இருக்க? மித்ரா, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு மித்ரா? கண்ணம் ஏன் இப்படி கண்ணி போயிருக்கு? என்ன நடந்தது? எல்லாம் அந்த பிளாக்மெயிலர் தான் ஆண்டி. என்ன சொல்ற மித்ரா? அந்த பிளாக்மெயிலர் இங்க வந்தானா? அவனை உன்னை அடிச்சா? ஏன் அடிச்சா? அவன் இங்க வரவும் இல்ல, நான் அவனை பார்க்கவும் இல்ல ஆண்டி. அவன் வழக்கம் போல எனக்கு போன் பண்ணி பிளான் போட்டு என்ன அகிலா கையால அரை வாங்க வச்சுட்டான் ஆண்டி. அடப்பாவி, அகிலா கையால அரை வாங்க வச்சுட்டானா? அப்போ உன் கண்ணம் இப்படி கண்ணி போயிருக்கிறதுக்கு காரணம் அகிலாவோட கைவண்ணம் தானா? ஆமா ஆண்டி. மித்ரா, அந்த பிளாக்மெயிலர் என்ன செஞ்சான்? அகிலா எதுக்காக உன்னை அரைஞ்சா? இந்த அவசர கொடுக்கைக்கு இது தேவைதான். நீ ஃபீல் பண்ணாத மித்ரா, அந்த பிளாக்மெயிலர் மட்டும் ஒரு நாள் கையில கிடைக்கட்டும். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பாரு. நேர்ல வரதுக்கு தைரியம் இல்லாம அவன் உன்னை போன்ல இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்கானா? இருக்கட்டும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையில சிக்குவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. ஆனா அவனுக்கு கச்சேரி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க திரும்பி வந்த விசுவாசத்துக்கு கச்சேரி வைக்கணும். வா. என்ன அப்படி பாக்குற மித்ரா? அந்த விசுவாசம் ஒண்ணும் லேசுப்பட்டவன் இல்ல. அம்மா அம்மா அப்படின்னு கூழ கும்பிடு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவனுக்கு அவனை விட அதிகமா திமிரு இருக்கு. அதுலயும் இப்ப ஓடி போனவன இந்த அகிலா தேடி போய் கூட்டிட்டு வந்திருக்கால, அதனால அவன் திமிரு பல மடங்கு கூடி போயிருக்கும். அத அப்படியே விட்டு வச்சோம்னா ஆபத்து நமக்கு தான். அதெல்லாம் இப்பவே தட்டி விட்டுறணும். வா. நானும் அத பத்தி தான் ஆண்டி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த ராஸ்கல் போன் பண்ணி என்ன அகிலா கையால அரை வாங்க வச்சுட்டான். அட விடு மித்ரா, கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்ப வேணா கவனிச்சுக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள தான் முதல்ல அழிக்கணும். வா. தம்பி இறங்கப்பா, வீடு வந்துருச்சு.
என்ன நினைக்கிறீங்க? உட்கார வேண்டியதானே, நம்ம வீடு பாது. பொன்னம்மா, பொன்னம்மா, இந்த வந்துட்டேன் மாமா. வாமா. என்ன இது யாருன்னா பாக்குறியா? இவங்க வந்த காரு பஞ்சர் ஆயிருச்சான். பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஆள் கூப்பிட போயிருக்காங்களாம். ராத்திரி நேரம் இல்லையா, பொம்பளை பிள்ளையோட தனியா நின்று இருந்தாப்ல. அதனால தான் 2 பேரையும் பார்த்தேன். நம்ம வீட்டை கூட்டி வந்துட்டேன். இது என் பொஞ்சாதி பொன்னம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. பேர் என்னம்மா? பார்வதி. பார்வதி. நல்ல பேரு. பேருக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்க. உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி தம்பி, உள்ள வாங்க. இல்லைங்க, நாங்கள் காத்துட்டுமா வெளியே உட்காந்துக்கிறோம். அப்படியே தம்பி, அப்ப நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபேன் இல்ல, கட்டுலனா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். சரி, நீங்க 2 பேரும் இங்கே உட்காந்துங்க. ஏன்பா தயங்குறீங்க? இது நம்ம வீடு. சும்மா உட்காருங்கப்பா. வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன பாத்து நிக்கிற? சாப்பிடுறத எடுத்துட்டு வா. போ. இல்லைங்க, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். தம்பி, உங்க பாட்டுக்கு இருங்க. அப்படி சொல்லாதீங்க தம்பி. கேப்பக்கூழும் தொட்டுக்க கருவாடும் வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, அமிர்தமா இருக்கும். ஏன் பொண்ணு அங்கே நிக்கிற? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆ, போமா. இது உங்க வீடு மாதிரி தம்பி. மாமா. வெறுங்கையில கிட்ட வந்திருக்க. உனக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் தூக்கி தள்ளியா வச்சுக்கிடுவாங்க. இதை வச்சு சாப்பிடுற ஸ்டூல் வேணாமா? நாடி நீ விடுமா. இந்தாங்க தம்பி, இப்ப சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா. சாப்பிடுங்க. எடுத்து கொடுமா. தம்பி, வறுத்த கருவாடு கிடைச்சுங்க, நல்லா இருக்கும். தம்பி, கேப்ப கூழும் வறுத்த கருவாடும் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பர் காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கைத்துக்கட்டில், இந்த வீடு, வெட்ட வெளியில இந்த கேப்ப கூழும் கருவாடும், இது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதுங்க. சரி தம்பி, கிளம்பலாம். இந்தமா உள்ள போய் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சாப்பா? பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி.